ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேர்ஸ்டே ஈவினிங் இன்றைக்கி வந்து பொங்கல் அப்படிங்கிறனால குட்டீஸுங்களெல்லாம் கூப்பிட்டு எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். சரி, இங்கே திருப்பூரில் போட்டிருக்க எக்ஸிபிஷனுக்கு இன்னுமே போகலை அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள அங்கேயே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போனோம். நிறைய பேர் சொன்னாங்க, தயவு செஞ்சு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் தான் கேட்கவே இல்லை, குட்டீஸுங்களுக்காக கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஏன் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயுமே ரேட் ஜாஸ்தி, ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, குட்டீஸுங்க ஆசைப்பட்றாங்க அப்படின்ட்டு தான் கூட்டிகிட்டு போனோம். அங்கே போனதுலேயே எனக்கு இந்த மீனை பார்த்தது தாங்க அவ்வளோ ஒரு திருப்தி, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதை பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. 3 ரோபோ வச்சுருந்தாங்க. ஒரு நாய் ரோபோ அது வந்து படுத்துருச்சு. நிறைய பேர் அதையே சுற்றி நின்றுருந்தாங்க. சரி, நம்ம ஏன் அதை தொல்லை பண்ணுவான்ட்டேன்ட்டு நாங்கள் இந்த பக்கம் வந்துட்டோம். ஒவ்வொரு பொருளுமே ரேட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு. இதில் என்னென்னா, இந்த ராட்டினம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெரிய ராட்டினத்தில் பாப்பா போகணும்னு அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்தா. அதனால் என் ஹஸ்பண்டுக்கு வந்து வாங்கிட்டு பாப்பாவுக்கு வந்து ஆஃப் டிக்கெட் வாங்கலான்னு சொல்லி கேட்டோம். முடியாது, 100 ருபி ஃபுல் டிக்கெட் தான் வாங்கி ஆகணும், இல்லைன்னா ஏற்ற மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. பட் பாப்பாவுக்கும் சேர்த்து 100 ருபீஸ் டிக்கெட் வாங்கி தான் ஏற்றணும். குழந்தைங்களுக்கும் ஆஃப் டிக்கெட் வாங்கியிருந்துருக்கலாம். சரி, அவங்க ஒத்துக்கல. அதனால் குழந்தைங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா போதுன்னு ஃபுல் டிக்கெட் வாங்கி குழந்தைங்களெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ண வச்சு கூட்டிகிட்டு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.